வெட்டுதோல் போர்த்த உடம்பு. அதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தால், அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்களுக்கு உள்ள உடம்பு என்பது எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் என்பது இதன் பொருள். ஒருவர் உயிரோடு உள்ளாரா இல்லையா என்பதை அறிவதற்கு எதை பார்க்கின்றார்கள்? மருத்துவர்கள் எதை பார்க்கின்றார்கள்? அவர் மூச்சு விடுகின்றாரா என்பதை பார்ப்பார்கள். இதயம் துடிக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். இரத்த ஓட்டம் இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். ஆனால் திருவள்ளுவர் இதையெல்லாம் சொல்லவில்லை. ஒரு உடம்பில் உயிர் இருக்கிறது என்றால் அந்த உடம்பு அதில் என்ன இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு புதிய கருவியை, புதிய அளவுகோலை வழங்குகின்றார். அதுதான் அன்பு. அன்பின் வழியாக மட்டுமே ஒருவருக்கு உயிர் உள்ளதா இல்லையா என்பது அறியப்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். அன்பில்லாதவர் உயிருடன் கூடிய பிணத்தை ஒப்பர். அன்பற்றவர் வாழ்க்கை ஒளிர்வதில்லை, இன்பமாக அமைவதில்லை. அவர் வாழ்வுக்கு பொருளும் இல்லை, அவர் உலர் எனினும் இல்லாதவரே. எனவே அவர் நடைப்பினம். அவரல்ல, அது நடைப்பினம். உயிர் திறக்கும் எல்லாரும் அன்புடையவராய் இருக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். நான் நிறைய கதை சொல்லுவேன். இன்றும் உங்களுக்கு கதை சொல்கிறேன். கதை சொன்னால் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? நீங்கள் எல்லாம் பேசுவதில்லை என்று முடிவோடு இருக்கிறீர்கள் போல் உள்ளது. நன்று, நானே பேசிக்கொள்கிறேன். உங்களுக்காகவும் நானே பேசிக்கொள்கிறேன். கதை கேட்க எல்லோருக்கும் பிடிக்கும் ஐயா. மிக்க நன்றி. அதுவும் போய் மிகவும் பிடிக்கும். கதை கேட்க மிகவும் மிகவும் பிடிக்கும். கேட்கவும் பிடிக்கும், சொல்லவும் பிடிக்கும் ஐயா. நல்லதும்மா, நல்லது. நிறைய கவிதைகள், நிறைய கதைகள், நிறைய கதை சொல்லுவேன் நான். நிறைய கதைகளோடு வந்திருக்கின்றேன். கதை சொல்ல போகின்றேன். அழகானதை கொண்டு வாருங்கள் என்றார் ஒரு ஆசிரியர். 4 மாணவிகள் சென்றனர். முதல் மாணவி அழகிய மலரை கொண்டு வந்தார். 2வது மாணவி அழகிய வண்ணத்து பூச்சியை பிடித்து வந்தார். 3வது மாணவி அழகிய குஞ்சு பறவையை கொண்டு வந்தார். 4வது மாணவியோ போய் தேடி பார்த்து விட்டு நிறைய நேரம் கழித்து திரும்பி வருகின்றார். ஆனால் கையில் எதையும் கொண்டு வரவில்லை. ஆசிரியர் பார்க்கின்றார். என்னம்மா, உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லையா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மாணவி பதில் சொல்கின்றார், இல்லை அம்மா, நான் அழகிய மலரை பார்த்தேன். அங்கு பூக்களை பறிக்காதீர்கள், நேசியுங்கள் என்று எழுதியிருந்தது. ஆதலால் அதனை பறிக்காமல் வந்தேன். அழகிய வண்ணத்து பூச்சியை பார்த்தேன். அதனை கையில் பிடித்து கஷ்டப்படுத்த மனசுக்கு ஏதோ வலித்தது. ஆதலால் அதனை பிடிக்காமல் வந்தேன். அழகிய குஞ்சு பறவையை பார்த்தேன். அதனை எடுத்து சென்றால் தாய்ப்பறவை தவிக்குமே என்று நினைத்தேன். அந்த குஞ்சு பறவையும் அச்சத்தினால் அஞ்சி நடங்குமே என்று நினைத்தேன். ஆதலால் அதனையும் விட்டு வந்தேன் என்று சொன்னாள். அவளின் செயல் கண்டு அந்த ஆசிரியர் மிக மகிழ்ந்தார். அன்புதான் அம்மா உலகில் அனைத்தையும் விட அழகானது. நீ கொண்டு வந்த அன்பு உள்ளமே மிகவும் அழகானது என்று அந்த ஆசிரியர் சொன்னார். சரி, இன்னொரு கதைக்கு வருவோம். மகத நாட்டின் தலைநகரான பாடலிபுத்திரத்துக்கு அருகில் காணப்பட்ட ஒரு அடர்ந்த வனம். அங்கு திருடன் ஒருவன் வசித்து வந்தார். அந்த வனத்தை கடப்பவர்களின் உடைமைகளை கொள்ளையடித்து கொலை செய்வதையே தொழிலாக கொண்டவன் அவன். அதனால் அந்த வனத்துக்குள் நுழையவே மக்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கையில் திருவோடு, இழிந்த துணி, மெலிந்த தேகம், ஊன்றி நடக்க சிறு கோல் ஆகியவற்றை உடமையாக கொண்ட
ஒருவர் அந்த வனத்துக்குள் நுழைய வந்தார். அவர் ஒரு துறவி. இந்த வனத்துக்குள் வசிக்கும் திருடன் கொல்லாதவன் நிறைய பேரை கொன்று விட்டான். இன்றும் ஏதேனும் ஒரு இறை கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்திருப்பான். ஆதலால் இந்த வழியாக செல்லாதீர்கள் என்று அந்த பக்கம் அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள். துறவி சிறிது நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பிறகு அவன் எனக்காகத்தான் காத்திருக்கிறான். இன்று அவன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இறை நான் தான். ஆதலால் நான் போக வேண்டும் என்று விறுவிறுவென்று வனத்துக்குள் சென்றார். யாரும் தயங்கும் அந்த காட்டு வழியில் வரும் மனிதனை கண்டதும் மகிழ்வடைந்தான் அந்த திருடன். ஆனால் அடுத்த கணம் வந்த துறவியை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு தயக்கம். அவரின் முகத்தில் கண்ட சாந்தம், அமைதி, தீட்சண்யம் அவன் மனதை தடுமாற செய்தது. கலங்கமற்ற முழு மதியை போன்ற அந்த முகத்தை கண்டதும் கல்லில் இருந்து நீர் சிறப்புது போல இரக்கமே இல்லாத அவனுடைய மனதிலும் சிறிது இரக்கம் பிறந்தது. அவரை கொல்வதற்கு அவன் மனம் துணியவில்லை. அவன் துறவியிடம் சொன்னான், ஐயா, தங்களை கண்டால் மிகவும் சாதுவாக தெரிகிறது. உயிர் பிச்சை அளிக்கிறேன், இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்றார். துறவியோ புன்னகைத்தான். என்னை கொல்லும் அளவிற்கு வலிமை இருந்தால் முயற்சி செய்து பார் என்றார் துறவி. இரக்கம் என்பதை அறியாத இந்த இரக்கம் என்பதை அறியாதவனும் இரக்கம் கொண்டு இந்த துறவிக்கு ஒரு தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பளித்தால் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானே இந்த அகங்காரம் கொண்ட துறவி என்று எண்ணினான். கோபப்பட்டான். என்னால் முடியாதது எதுவும் இல்லை இந்த உலகத்தில், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் தனது ஆயுதத்தை உயர்த்தினான் அந்த கொடியவன். அப்போது துறவி, உன்னால் எல்லாம் முடியும் என்கிறாயே, சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய் பார்க்கலாம் என்றார். என்ன செய்ய வேண்டும் சொல் என்கின்றான் அந்த கொடியவன். இதோ முன்னால் இருக்கிறதே அந்த மரத்தில் உள்ள பழத்தை பறித்து போடு, அதனுடைய இலைகளையும் கொஞ்சம் பறித்து போடு என்கின்றார் அந்த துறவி. அந்த கொடியவன் அது ஏன் சொல்கிறார், எதற்கு சொல்கிறார் என்பதை பற்றி எல்லாம் எதுவும் யோசிக்காமல், தன்னால் முடியும் அல்லவா, எதை முடியக்கூடிய செயல் எதையும் செய்துவிட வேண்டும் என்ற துடிப்போடு அதையெல்லாம் பறித்து கீழே போட்டார். பிறகு அந்த துறவி சொன்னார், சரி நான் சொன்னபடி எல்லாவற்றையும் பறித்து கீழே போட்டு விட்டாய், நன்று. இப்போது சொல்கிறேன், இந்த கீழே பறித்து போட்ட இலைகளையும் பழங்களையும் மீண்டும் அந்த மரத்திலேயே கொண்டு போய் ஒட்டவை, மரத்திலேயே சேர்த்து மரத்தில் இருக்கும்படி செய் என்று சொல்கிறார். அந்த துறவியின் அந்த கூற்றை கேட்டு கொடியவன் அப்படி அதிர்ச்சி அடைந்தார். பறித்து போட்டுவிட்ட இலையையும் பழங்களையும் அந்த மரத்திலேயே மீண்டும் சேர்ப்பது எப்படி? அவனுக்கு விளங்கவில்லை. அதிர்ச்சி அடைந்தார். பேசாமல் நின்றான். உன்னால் தான் எல்லாம் முடியும் என்று சொன்னாயே, இதை செய்ய முடியலையா என்று கேட்கின்றார் துறவி. அப்போது சொல்கிறார் அவர், நம்மால் எல்லாம் முடியும் என்பது ஆணவம். ஒன்றை அழிப்பது எளிது, ஆனால் உருவாக்குவது கடினம். அதுவும் இயற்கை அழிக்கும் செல்வங்களை மனிதர்களால் உருவாக்க முடியாது. மரங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு பழங்களை தருகின்றன. பழங்களை உண்ணும் நாம் மரங்களை அழிக்காமல் இருப்பதே சிறப்பு. உயிர்களை அழிப்பது அல்ல வீரம், காப்பதே வீரம். மக்களுக்கு அன்பு காட்டி உதவி செய்து வாழ்ந்து பார், உலகம் உன்னை போற்றும், உனது வாழ்வு இன்பமாகும் என்று அந்த துறவி சொல்லிவிட்டு நடந்தார். இதை கேட்ட அந்த கொடியவன் அந்த துறவியின் பாதங்களில் சரணடைந்து அவருக்கு அடியவரானான். இது உண்மை கதைதான். அந்த கொடிவன் பெயர் அங்குலிமால். அவனை நல்வழிப்படுத்திய துறவி புத்தர். கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த கதைக்கு போலாமா? போலாம்.
சரி, ஒரு இளம் பெண், இப்ப நவீன காலத்துக்கு வந்துருவோம். ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கதைக்கு போனோம். இப்ப நவீன காலத்துக்கு வந்துருவோம். ஒரு இளம் பெண் அலுவலக அவசரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். ஒரு தள்ளுவண்டி வியாபாரி உணவு வாங்கிக் கொண்டு சாலையை கடந்து வந்தார். கவனக்குறைவினால் அந்த இளம் பெண்ணின் இருசக்கர வாகனத்திற்கு குறுக்கே செல்ல அந்த இளம் பெண் வண்டியுடன் விழுந்து விட்டார். வியாபாரியும் விழுந்து விட்டார். தள்ளுவண்டி வியாபாரியும் விழுந்து விட்டார். அந்த இளம் பெண், உனக்கு கண் இல்லையா, காலையிலேயே குடிச்சிட்டியா என்று பயங்கரமாக திட்டினார். பிறகு வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். வியாபாரி கீழே விழுந்த இட்லி எல்லாம் எடுத்துக்கொண்டு தள்ளுவண்டிக்கு சென்றார். அதன் பிறகு எப்போதும் அந்த தள்ளுவண்டி வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு சாலையே பார்த்து கொண்டிருந்தார். சாலையில வர்றா, யார் வர்றான்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். மாலையில் இடித்த அந்த பெண் அந்த வழியாக திரும்ப வருகின்றார். அந்த பெண் வருவதை பார்த்தவுடன் அந்த தள்ளுவண்டி வியாபாரி, பல வியாபாரி ஓடி சொல்கின்றார், குடுகுடு என்று அவர் அருகில். அது பக்கத்தில் இருந்த மற்ற வியாபாரிகள் எல்லாம் பார்த்து, ஐயோ, காலையில் அந்த பெண் அவரை சண்டை கட்டியதற்காக, திட்டியதற்காக இவர் போய் இன்று போது அடிக்கப் போகிறாரோ என்று எல்லோரும் பயந்து, எல்லோரும் ஒரு அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அருகில் சென்ற அந்த வியாபாரி அந்த பெண்ணிடம் தன் கையில் இருந்த ஒரு செல்போனை கொடுக்கின்றார், அலைபேசியை கொடுக்கின்றார். தாயி, இது காலையில கீழே விழுந்து கிடந்தது, இதை கவனிக்காம நீ போயிட்ட. நான் இட்லியை பொறுக்கும் போதுதான் இதனை பார்த்தேன். அதற்குள்ள நீ தூரமா போயிட்ட, அதனால அப்ப கொடுக்க முடியல. இந்தா தாய், இதை எடுத்துக்கோ என்று கொடுத்தார். ஐயா, இந்த போன் இல்லாம இன்று மிகவும் பரிதவித்து போனேன். என்னுடைய வேலை எதுவும் ஓடவில்லை. எல்லாமும் அந்த செல்போனுக்குள் தான் இருக்கிறது. அது இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியல என்று புலம்பி, நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். தெய்வமையா, நீங்கள் தெய்வம் என்றால், அதுவும் காலையில் நான் உங்களை திட்டி கேவலப்படுத்திவிட்டு சென்ற போதும் கூட என்னை அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த செல்போனை எனக்கு பத்திரமாக வைத்திருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்களே, நீங்கள் தெய்வம் ஐயா என்று அந்த பெண் அவரை வணங்கினார். இதில் என்ன இருக்கு தாயி? உன் பொருளை உனக்குத்தாரே, உன் பொருளை உனக்குத்தாரே. நீ என் மக மாதிரி தாயி. உன் நல்லா இரு தாயி. சுத்தி இருக்கிற எல்லா மனுஷங்க தான் தாயி. சுத்தி இருக்கிற எல்லா மனுஷங்க தான் தாயி. இருக்கிற வரைக்கும் அன்பா பாசமா இருந்துட்டு போவோம் என்று அந்த வியாபாரி சொன்னார். நீங்க தெய்வமையா என்று காலில் விழுந்து வணங்கிவிட்டு சென்றாள் அந்த பெண்மணி, இளம்பெண். இப்படி இந்த காலத்திலும் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பார்வையற்ற வயோதிக பெண்மணி மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார். அதனை கண்ட ஒருவர் அவருக்கு உதவ வேண்டி சாலையோர கோயில் சுவற்றில் பார்வையற்ற வயோதிக பெண்மணியின் 100 ரூபாய் ஒன்று தொலைந்து விட்டது. அதனை எடுப்பவர் அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று வயோதிக பெண்ணின் வசிப்பிட முகவரியை எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார். அதனை பார்த்த பலரும் அந்த வயோதிக பெண்மணியின் வீட்டுக்கு சென்று அவரின் தொலைந்து விட்ட 100 ரூபாய் கிடைத்து விட்டதாக கூறி ஒவ்வொருவரும் ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்படி சென்றவர் எனது நண்பரும் ஒருவர். எனது நண்பர் அந்த நோட்டை கொடுத்து விட்டு, அந்த தகவலை படித்து விட்டு அந்த வயோதிக பெண்மணியின் வீட்டிற்கு செல்கிறார். ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவரிடம் கொடுத்தார், அந்த வயோதிக பெண்மணியிடம் கொடுத்தார். அப்போது அந்த வயோதிக பெண்மணி அதனை வாங்க மறுத்து, என்னுடைய பணம் எதுவும் தொலைந்து போகவில்லை, எனக்கு உதவ யாரோ அப்படி எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள், எனக்கு எந்த பணமும் தேவையில்லை, பக்கத்து கோயிலில் எனக்கு தேவையான உணவு கிடைக்கிறது, பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் எனக்கு தேவையான மருந்து கிடைக்கிறது,
வேறு என்ன எனக்கு தேவை? எதுவும் தேவையில்லை. இந்த பணத்தை நீயே வைத்துக்கொள். உன் குழந்தைகளுக்கு ஏதேனும் நல்ல பொருளை வாங்கிக் கொடு. அப்படியே போகும்போது சுவற்றில் எழுதி போட்டிருப்பதை அழித்து விட்டுச் செல் என்றார் அந்த வயோதிக பெண்மணி. சுவற்றில் எழுதியவரின் அன்பு அவ்வாறு எழுதச் செய்தது. அதனை படித்தவர்களின் அன்பு அந்த வயோதிக பெண்மணிக்கு உதவச் செய்தது. அந்த வயோதிக பெண்மணியின் அன்பு உதவ வந்தவர்களின் குழந்தைகளுக்கு நல்ல பொருளை வாங்கித்தர சொன்னது. இப்படி மனித நேய அன்பு பலரிடமிருந்தும் பலவிதமாக வெளிப்படுகிறது. இங்கே இந்த மூவரில் யாருடைய அன்பு பெரிது என்று பற்றி மன்றம் நடத்தினாலும் விடை காண முடியாது. மனித நேயமுள்ள மனிதர்களால் வாழ்வதுதான் சிறப்பு. ஆனால் எல்லோரும் எல்லா நேரமும் மனித நேயம் உடையவர்களாக இருக்கிறார்களா? சமுதாயத்தில் 3 வித மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் மனிதன் எவருக்கும் தீங்கு நினையாமல் எல்லோருக்கும் உதவி வாழ வேண்டும் என்று நினைக்கும் நல்ல மனிதர்கள். இரண்டாவது மனிதன் தனது வாழ்விற்காக மற்றவர்களுக்கு தீங்கு செய்து ஏமாற்றி அடித்து பிடுங்கி சுயநல வாழ்பவர்கள். இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள். தான் இருக்குமிடமே தெரியக்கூடாதடா என்று ஆமையாய் ஊமையாய் ஒதுங்கி வாழும் இடைப்பட்ட 2 கெட்ட மனிதர்கள். நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. கெட்டவர்களாகவும் இல்லை, நல்லவர்களாகவும் இல்லை. சாதாரண சராசரி நடுத்தட்டு மக்கள் எல்லாம் இப்படி 3வது ரகமாகத்தான் நினைக்க வேண்டியுள்ளது. தேடி சோறு நிலஞ்சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்றான் மகாகவி பாரதி. இப்படிப்பட்டவர்களை நினைத்துத்தான் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போர் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோர் தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணடடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்முத்த துவரை உள்ளம் தென்னை உள்ளம் ஒன்று உண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிறர் நாட்டை துன்புறுத்தல் ஆயுதங்கள் பரிகரிப்பர் மாம்பிஞ்சின் உள்ளத்தின் பயணம் கண்டோம் தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தன்னிலன்றோ இன்பம் அங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே என்கின்றார் பாவேந்தன் பாரதிதாசன். நாம் எப்படி வாழ வேண்டும்? எது சரியான வாழ்வு? கடுகு உள்ளம் சரியானதா? தாயுள்ளம் சரியானதா? கடுகு உள்ளம் கொண்ட மனிதர்களால் நாடு நலம் பெறாது. தாயுள்ளம் கொண்ட மனிதர்களால் தான் சமுதாயம் முன்னேறி செல்கிறது. நீ பிறந்த போது இருந்த சமுதாயம் நீ இறக்கின்ற போதும் அப்படியேதான் இருக்கிறது என்றால் நீ பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்கின்றான் ஒரு அறிஞன். நாடு நமக்கு என்ன செய்தது? நாட்டுக்கு நாம் ஏன் பாடுபட வேண்டும் என்பது பலரின் கேள்வியாக உள்ளது. அதற்குத்தான் பதில் சொல்கிறது இந்த திரைப்பட பாடல். நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கடியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனாலே அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனியிடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். அப்படி உலகம் அழக்கூடிய வகையில் வாழ வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்வு.
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே என்று இன்னொரு திரைப்பட பாடல் வரிகள். இறைவனை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். தன் உயர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை தந்து மிக பாடுபட்டு உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டே அந்த சிரிப்பிலே இறைவனை நான் பார்த்தேன். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று எனவும், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு எனவும் கூறியுள்ளார் திருவள்ளுவர். பிறர்க்கு உதவி பிறர் போற்ற வாழ்வதுதான் வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வு வாழாதவர்கள் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்கின்றார் திருவள்ளுவர். பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுளிடம் நீங்கள் செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுள் உங்களை நோக்கி வருவார். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி ஏழைகளுக்கு உதவி செய்வது உயர்ந்தது என்றும் கூறுகிறார். இந்த ரெண்டையும் குறிக்கிறது அன்னை தெரசா அவர்கள். ஏழைகளில் ஏழைகள் வறியவர்கள் படும் துன்ப துயரங்களை கண்டு எவரின் உள்ளம் அவர்களின் கண்ணீரை துடைக்க விரும்புகிறதோ, அவர்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறதோ, அவரே உண்மையான தேசபக்தன் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். கடைக்கோடி மனிதனின் கண்ணீரும் துடைக்கப்படும் வரை நமது பயணம் ஓயாது என்றார் நமது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இவ்வளவு நான் சொன்னது எதற்காக என்றால், தனது வாழ்வு மட்டுமே பெரிதென்று எண்ணி சுயநலமாய் வாழ்வது சிறப்பல்ல என்பதையும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் சேவை உள்ளமே சிறந்தது என்பதையும் எடுத்துக்காட்டுத்தார். நமது நாடு வல்லரசாக வேண்டும் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வல்லரசு தேவையில்லை, நல்லரசாக இருந்தால் போதும். வன்முறையால் வையம் வாழ முடியாது. ஜாதி மத மோதல்கள் வேண்டாம், அன்புதான் வேண்டும். அன்புதான் தெய்வம். அன்பினால் தான் உலகம் அமைதி காண முடியும். யுத்தங்களும் வெடி சத்தங்களும் பூமியும் சாமியும் விரும்பும் சங்கீதங்கள் ஆகாது. யுத்தங்களும் வெடி சத்தங்களும் பூமியும் சாமியும் விரும்பும் சங்கீதங்கள் ஆகாது. முத்தங்களும் மழலை சத்தங்களும் தான் பூமியும் சாமியும் விரும்பும் சங்கீதங்கள் ஆகும். தாயுள்ளம்தான் சேவை மனம்தான் எப்போதும் அன்பு நிறைந்திருக்க செய்யும். அடுத்தவரை கெடுத்து வாழும் சுயநலம் மிகுந்து வாழ்வு சமுதாயத்தை சீரழிக்கும். அன்பும் அறமும் மிகுந்த வாழ்வு சமுதாயத்தை சீர்படுத்தும். ஒரு பழைய திரைப்பட பாடல், அதில் ஒரு விடுகதை. அந்த விடுகதைக்கு 3 பேர் விடை சொல்கின்றார்கள். முதலாம் அவர் நாகேஷ், இரண்டாவதவர் KR விஜயா, மூன்றாவதவர் ஜெய்சங்கர். இப்போது உங்களுக்கு படமும் பாடலும் நினைவிற்கு வந்திருக்கும். என்ன படம், என்ன பாட்டு? சரி, நானே சொல்லி விடுகிறேன். பட்டணத்தில் பூதம். பாட்டு உலகத்தில் சிறந்தது எது? சரி, நாகேஷ் சொல்லும் விடை வட்டி, KR விஜயா சொல்லும் விடை காதல், ஜெய்சங்கர் சொல்லும் விடை தாய்மை. உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அனுபவமாவது எது என்ற விடுகதைக்குத்தான் மேற்படியாக விடை கூறியுள்ளார்கள். வட்டிக்கும் காதலுக்கும் நாகேஷும் KR விஜயாவும் எவ்வளவோ வாதங்களை முன்வைத்தார்கள்.
ஆனால் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லிடும் கோயிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது. சிலர் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலையது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோவிலது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று பாடுகின்றார். உலகத்தில் சிறந்தது தாய்மை என்பதை எவராலும் மறுக்க முடியாது. இந்த பாட்டிலிருந்து நாம் இப்போது இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? இந்த மூன்றிலும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? இந்த மூன்றுக்கும் ஒன்றே ஒன்றுதான் அடிப்படையாக உள்ளது. அது என்ன? வட்டி என்பது என்ன? அது ஒரு வருமானம். பொருளாரை பொருளாக செய்வது பொருள் அல்லது இல்லை பொருள் என்கின்றார் திருவள்ளுவர். எல்லோர் வாழ்க்கைக்கும் பொருள் தேவை. பொருள் தேடுவது எதற்காக? தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவா மக்கள் பொருள் தேடுகிறார்கள்? அப்படி பொருள் தேடுவர்கள் மிகவும் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் தனது குடும்பம், தனது மனைவி, தனது மக்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும்பாலான மக்கள் பொருள் தேடுகிறார்கள். அதனால் பொருள் ஈட்டுவதற்கு அடிப்படையாக உள்ளது என்ன? அவனின் குடும்பம், குடும்பத்தின் மீது அவர் வைத்துள்ள அன்பு, பாசம். அதனால் பொருள் ஈட்டுவதற்கும் அடிப்படையாக இருப்பது அன்புதான். இரண்டாவது என்ன? காதல். காதல் அன்பின் ஒரு வடிவம் என்று விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாகவே எல்லோருக்கும் தெரியும். தாய்மை, அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அதனால் உலகத்தில் சிறந்த மூன்றிலும் அடிப்படையாக உள்ளது அன்புதான். இதிலிருந்து தெரிய வருவது என்ன? அன்புதான் உலகத்திற்கு அடிப்படையானது. இந்த உலகம் அன்பை ஆதாரமாக கொண்டுதான் இயங்கி வருகிறது. அதனால் உலகத்தை இயக்குவது அன்புதான். இந்த அன்பு எங்கு துவங்குகிறது? மனிதனுக்குள் எப்படி வருகிறது? எல்லோருடைய வாழ்வும் எங்கிருந்து துவங்குகிறதோ அங்கிருந்துதான் அன்பும் துவங்குகிறது. எல்லோருடைய வாழ்வும் எங்கிருந்து துவங்குகிறது? தாயின் கருவறையில் இருந்து துவங்குகிறது. கருவறையில் தான் ஒரு உயிர் உருவாவதற்கும், கருவறையில் ஒரு உயிர் உருவாவதற்கும் அன்புதான் ஆதாரம். அன்பில் இருந்துதான் உயிர்கள் தோன்றுகின்றன. அதில் சில விதிவிலக்குகள் இருக்கலாம். அன்பில்லாமலும் சிலர் சேர்ந்து சில உயிர்கள் பிறக்கலாம். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இல்லை. தாயின் கருவறையில் குழந்தைக்கு தேவையான உணவு, காற்று கிடைக்கிறது. இதமாக பாதுகாப்பாக படுத்திருக்கக்கூடிய சுகமான அறையாக அது இருக்கிறது. கருவறையில் இருக்கும்போது குழந்தைக்கு எவ்வளவு அரவணைப்பும் பாதுகாப்பும் இருக்கிறது. குழந்தை கருவறையில் இருந்து வெளியே வந்த பிறகும் அந்த அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தான் எப்போதும் நாடுகிறது. அந்த அரவணைப்பும் பாதுகாப்பும் தான் அன்பின் மூலம். ஒவ்வொரு மனிதனும் அதைத்தான் எப்போதும் தன்னோடு இருக்க, தனக்கு கிடைக்க விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது கிடைக்காத போது ஏங்குகிறார்கள். வாழ்வில் வெறுப்பு கொள்கிறார்கள். சிலர் வாழ்வை கூட. எனது இளம் வயதில் நான் ஒரு கவிதை எழுதியுள்ளேன். என்ன கவிதை என்று தெரியுமா? இளம் வயது என்றால் என்ன கவிதை வரும்? நான் விதிவிலக்கு ஒன்றும் அல்ல. கவிதையை கேளுங்கள். என் மனம் கடல் அலை போல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. நெஞ்சம் பள்ளம் விழுந்து பசியோடு கிடக்கிறது. என்னுள் உறங்கி போன கவிதைகளை எழுப்பிடு. என்னை கவ்வி கிடக்கும் இருட்டை விரட்டிவிடு.
என் ஐம்புலன்களை செப்பனிடு, என்னை மீண்டும் மனிதனாக்கிடு, மரணத்திடமிருந்து என்னை மீட்டிடு. எப்போதும் என் மனம் கடல் அலை போல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. ஆதலால் என்னை காதலித்திடு. இந்த காதல் கவிதையை நான் ஏன் இங்கு எடுத்து காட்டினேன் தெரியுமா? இப்படி அன்பிற்காக ஏங்குவது இளம் வயதில் மட்டும் அல்ல, எல்லா வயதிலும் நமது மனம் அன்பிற்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர் அருகில் உள்ள போது நமக்கு அவர்களின் அருமை தெரியாது. அவர்கள் இல்லாத போதுதான் அவர்களின் அருமையும் பெருமையும் தெரிய வரும். ஒருவனுக்கு அன்பு செலுத்த ஆள் இல்லை எனில் அவன் வாழ்வதில் எந்தவித அருப்பமும் இல்லை. ஒரு உலக புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர் ஆண்டன் செக்கா அவர் படைத்த ஒரு அழியாத சிறுகதைகளில் ஒன்று. வாழ்வின் அந்திமத்தில் நாளும் மரணத்தை எதிர்நோக்கி நின்றான் ஒரு கிழவன். உலகத்தில் அவனுக்கென்று உறவாகவும் உடமையாகவும் இருந்தது ஒரே ஒரு குதிரை வண்டி. அதில் சவாரி செய்வோர் தரும் காசில் அவனுடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்றது. சாவின் முற்றுகையில் அனாதை பிணமாக என்று எங்கே எப்படி விழுந்து கிடப்போமோ என்ற அச்சம் அந்த கிழவனை அன்றாடம் அலைக்கழித்தது. சாவு நெருங்கும் வேளையில் சாலையில் விழுந்தால் பாசம் பொங்க வாரி எடுத்து கல்லறையில் வைத்து கண்ணீர் சிந்தி இதயம் நகில ஈமக்கடங்கு செய்வதற்கு இன்னொரு ஜீவன் தனக்கு துணையாக இல்லையே என்று ஆதங்கம் அவனை வாட்டி வதைத்தது. வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கும் அந்த கிழவன் சாவு விரைவில் வருவதற்கு சாத்தியமில்லாத ஒரு 10 வயது பாலகனை தத்தெடுத்துக் கொண்டான். வேறு எந்த உறவுகளும் இன்றி அனாதைகளாய் உழவிக் கொண்டிருந்த 2 உயிர்கள் ஒன்றாய் இணைந்ததில் அதுவரை நிலவிய அனாதைத்தனம் அழிந்து தந்தை மகன் என்ற புதிய உறவு பூத்தது. கிழவன் சிறுவன் குதிரை வண்டி என்று ஆனந்தமயமாய் ஒரு தனி உலகம் சில மாதங்கள் சுழன்றது. வாழ்க்கை நாம் நினைத்த இடத்தில் தொடங்கி நினைத்தபடி முடிவதில்லை. ஒரு நாள் கடும் காய்ச்சலில் விழுந்த சிறுவன் காலனின் மரணப்பிடியில் சிக்கி கண்மூடி விட்டான். விதியின் கோரமான விளையாட்டை அந்த ஏழை கிழவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் இதயம் முழுவதும் ரணமாகி போனது. காலம் தன் உயிரை கவர்ந்து கொண்டால் தன்னுடைய உடலை கல்லறையில் வைத்து கண்மூடி விடுவதற்காகவே கண்ணீர் விடுவதற்காகவே சிறுவனை கிழவன் தன் மகனாக தத்தெடுத்திருந்த நிலையில் விதியின் விபரீதத்தால் சிறுவனுக்கு ஈமக்கடன் செய்து கிழவன் கண்ணீர் சிந்தும் நிலை வந்துவிட்டது. பாவம் கிழவன். சமுதாய வீதியில் மீண்டும் அவன் அனாதையானான். சோகத்தின் சுமைதாள முடியாமல் ஏழை கிழவன் உடைந்து போனான். கண்ணீர் விட்டு அழுது கண்களில் ஈரம் காய்ந்து விட்டது. அவனுக்கு இப்போது ஆறுதலாகவும் ஆதரவாகவும் துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு சக மனிதனின் துணை தேவைப்பட்டது. குதிரை வண்டிகளில் ஏறும் பயணிகளிடம் தனக்கு நேர்ந்துவிட்ட துயரத்தை சொல்லி புலம்புகிறான் கிழவன். அவன் துயரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஒருவரும் கிழவனுடைய துயரத்தை கண்டுகொள்ளவில்லை. பறந்து கிடக்கும் சமூக வீதியில் தன்னுடைய துயரத்தை கேட்டு இருதய ரணங்களுக்கு ஆறுதல் மருந்தளிக்க ஆறறிவுள்ள ஒரு மனிதனும் முன்வரவில்லை. ஆனால் சோகத்தின் சுமையை இன்னொரு ஜீவனிடம் இறக்கி வைக்காவிட்டால் இருதயமே நின்றுவிடும் போல் அவனுக்கு நெஞ்சு கனத்தது. கிழவன் யோசித்தான். 6 அடி உள்ள மனிதனிடம் இறக்கி வைக்க முடியாத இருதய பாரத்தை 5 அடி உள்ள தன் குதிரையிடமாவது இறக்கி வைப்பது என்று முடிவெடுத்தான். கண்களில் கண்ணீர் வெளியே உடைந்த குரலில் அவன் குதிரையின் காதை
வைத்து வாயருகே கொண்டு வந்து தனக்கு நேர்ந்து விட்ட அவலத்தை சொல்லி அழுகிறான். தனக்கு நேர்ந்த விட்ட அவலத்தை சொல்லி அழுகிறான் அந்த குதிரையிடம். செகாவின் சிறுகதை இங்கே முடிந்து விடுகிறது. மனிதரிடம் கிடைக்காத ஆறுதல் குதிரையிடம் கிடைக்க கூடுமா? அவன் புலம்பியது அறிவு மயக்கத்தினாலா? இவற்றுக்கெல்லாம் சிறுகதையில் பதில் இல்லை. சக மனிதனை பற்றி சிந்தனை சிறிதுமின்றி சதா சர்வகாலமும் தான் தன் பெண்டு தனது பிள்ளை என்று சுயநலமாய் வாழும் மனிதர்களின் சமூகம் நரகத்தை விடவும் மோசமானது என்று உலகிற்கு உணர்த்துவதே செகாவின் நோக்கம். பிறர் துயர் துடைக்கும் பெரும் கருணை எந்த நெஞ்சில் பிரவாகமாக பொங்கி பெருக்கெடுக்கிறதோ அந்த நெஞ்சம்தான் ஆண்டவன் இருக்கும் ஆலயம் என்று விளக்குவதுதான் அந்த சிறுகதையின் அடி நாதம். ஒரு பெரியவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் வந்துள்ள ரசிகர்களிடம், நான் உங்களிடம் ஆளுக்கு ஒரு பலூன் தரப்போகிறேன், அந்த பலூன் தான் உங்களின் மகிழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் மகிழ்ச்சி பலூனில் நீங்கள் உங்கள் பெயரை எழுதுங்கள். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பலூனை வாங்கி அதில் மார்க்கர் பேனாவால் அவரவர் பெயரை எழுதினார்கள். பிறகு அந்த பெரியவர், உங்கள் மகிழ்ச்சி பலூனை அந்த அறையில் கொண்டு போய் போடுங்கள் என்றார். பிறகு அனைவரும் சென்று அவரவர் மகிழ்ச்சி பலூனை அந்த அறைக்குள் கொண்டு போய் போட்டார்கள். பிறகு அந்த பெரியவர் சொன்னார், எல்லோரும் அந்த அறைக்கு மீண்டும் சென்று உங்களுடைய மகிழ்ச்சி பலூனை தேடி எடுத்துக்கொண்டு 2 நிமிடத்தில் வாருங்கள் என்றார். அங்கு அந்த கூட்டத்தில் அங்கு இருந்த அனைவரும் அந்த அறைக்குள் சென்றார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி பலூனை தேடினார்கள். ஆனால் 2 நிமிடத்திற்குள் அங்கிருந்த ஒருவராலும் அவர்களுடைய மகிழ்ச்சி பலூனை தேடி எடுக்க இயலவில்லை. திரும்பி வந்தார்கள். இப்போது நான் ஒரு உபாயம் சொல்கின்றேன், போய் அதுபடி முயற்சித்து பாருங்கள். நீங்கள் அங்கு சென்ற ஆளுக்கு ஒரு பலூனை கையில் எடுங்கள். அதில் இருக்கக்கூடிய பெயரை படியுங்கள். அந்த பெயருக்குரியவர் யார் என்று கை தூக்கச் சொல்லுங்கள். அவர் கையிலே அந்த பலூனை ஒப்படையுங்கள். இப்படியாக நீங்கள் இங்குள்ள அனைவரும் ஒரு 50 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த 50 பேரும் ஒரு நிமிடத்திலே பெயரை வாசித்து அந்த பெயருக்குரியவிடம் கொடுத்து விட்டால் 2 நிமிடத்துக்கு நிச்சயமாக அனைவருடைய பலூனும் அவரவர் கையிலே கிடைத்து விட்டது. பிறகு எல்லோரும் திரும்பி வந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அடுத்தோருடைய மகிழ்ச்சி உங்கள் கையில் இருக்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சி அடுத்தோர் கையில் இருக்கிறது. உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் அடுத்தோரிடந்து பெறலாம். அடுத்தோர் மகிழ்வதற்கு நீங்கள் அதை தரலாம். ஆக மற்றவருக்கு அவரவர் மகிழ்ச்சியை கொடுத்தால் மற்றவர்கள் உங்கள் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அன்பு செய்யுங்கள், எல்லோரையும் மதியுங்கள், சமமாய் நடத்துங்கள், மற்றவர்களுக்கு உதவியும் சேவையும் செய்யுங்கள், உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியை காண்பீர்கள் என்று அந்த பெரியவர் சொன்னார். இதுக்கு இன்னொரு உதாரணம் போட்டு இன்னொரு கதை. ஒரு அழகான பணக்காரி, ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு மனநல ஆலோசகரை தேடிச் சென்றாள். அவரிடம் சென்று அவள் கொள்ளுகிறாள், என் வாழ்க்கையே ஒரு சூனியமாக இருக்கு. எவ்வளவோ செல்வம் இருந்தும் வெறுமையாக உணர்கிறேன். அர்த்தமே இல்லாமல், இலக்கே இல்லாமல் வாழ்க்கை இழுக்கிறது. என்னிடம் எல்லாமும் இருக்கிறது, இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே. என் சந்தோஷத்துக்கு வழி சொல்லுங்கள் என்றார். மனநல ஆலோசகர் அவரின் அலுவலகத்தை சுத்தம் செய்யும் ஒரு பணிப்பெண்ணை அழைத்தார். அவர் அந்த பணக்கார பெண்ணிடம், நான் இப்போது என் வேலைக்கார பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்கிறேன். நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் கேளுங்கள் என்றார். அந்த பணிப்பெண் துடப்பத்தை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலில் அமர்ந்து சொல்லத் தொடங்கினார். என் கணவர் மலேரியா காய்ச்சலால் இருந்தார்.
அடுத்து 3வது மாதம் என் மகன் ஒரு விபத்தில் இறந்து போனான். எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. என்னால் உறங்க இயலவில்லை, சாப்பிடக்கூட முடியவில்லை, யாரிடமும் மனது விட்டு பேச சிரிக்க முடியவில்லை. என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். அப்படி இருந்த ஒரு நாள் நான் வேலை முடித்து வரும் பொழுது ஒரு பூனை என்னை பின்தொடர்ந்து வந்தது. வெளியே ஜில்லென்று மழை பெய்து கொண்டிருந்தது. எனக்கு பூனையை பார்க்க பாவமாக இருந்தது. அதனை விரட்ட தோணவில்லை. அந்த பூனைக்கு நான் குடிக்க கொஞ்சம் பால் கொடுத்தேன். அது அத்தனை பாலையும் குடித்துவிட்டு என் கால்களை அழகாக வருடி கொடுத்தது. கடந்து போன 3 மாதத்திற்கு பிறகு நான் முதலாக புன்னகைத்தேன். நான் அப்பொழுது என்னையே கேள்வி கேட்டேன். ஒரு சிறு பூனைக்கு நான் செய்த ஒரு விஷயம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது என்றால் ஏன் இதை நான் பலருக்கும் செய்து நான் என் மனநிலையை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று யோசித்தேன். அடுத்த நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த என் பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உண்பதற்கு சூடான கஞ்சிக்குள் செய்து கொடுத்தேன். அந்த பாட்டி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பாட்டியை மகிழ வைத்து நான் மகிழ்ந்தேன். இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பலருக்கு சிறு சிறு உதவி செய்து அவர்கள் மகிழ நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று என்னை விட மகிழ்வாக இருப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்பதே சந்தேகம்தான். மகிழ்ச்சி என்பது அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டேன். இதை கேட்ட அந்த பணக்கார பெண்மணி விசும்பி அழுதாள். அவளால் பணம் கொண்டு வாங்கக்கூடிய எல்லாம் இருந்தது. ஆனால் பணத்தால் வாங்க முடியாத ஒரு விஷயம் மகிழ்ச்சி. அது அவளிடம் இல்லை. வாழ்க்கையின் அழகு என்பது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதில் இல்லை, உங்களால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சி ஆகிறார்கள் என்பதிலேயே இருக்கிறது. மகிழ வைத்து மகிழுங்கள், இந்த உலகமும் இறை சக்தியும் உங்களை கண்டு மகிழும் என்றார் அந்த மனநலம் ஆலோசகர். ஒரு எழுத்தாளர் தன்னுடைய அனுபவ கதையை எழுதுகிறார். ஒரு நாள் சாலையில் எனது கார் திடீரென நின்று விட்டதால் அதை ஓரத்தில் நிறுத்திவிட்டு நான் பஸ்ஸில் ஏறினேன். நின்று கொண்டே பயணித்தேன். ஆனால் உள்ளே இருந்த கூட்டத்தை பார்த்து பயமாக இருந்தது. உட்கார இடம் இல்லை, கசகசவென இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இருக்கை காலியானது. அந்த இருக்கைக்கு அருகே நின்றிருந்த ஒரு நபர் அதை எளிதாக ஆக்கிரமித்து இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் எனக்கு அந்த இருக்கையை வழங்கினார். அடுத்த நிறுத்தத்திலும் ஒருவர் இறங்க ஒரு இடம் காலியானது. மீண்டும் தனது இருக்கையை அந்த நபர் ஆக்கிரமிக்காமல் எடுத்துக்கொள்ளாமல் பக்கத்தில் இருந்த இன்னொருவருக்கு அமர வாய்ப்பளித்தார். இப்படியே பல இடங்களிலும் ஒருவர் இடம் காலியாகும் போதெல்லாம் அதில் போய் அமர்ந்து கொள்வதற்கு விரும்பாமல் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்துக் கொண்டே வந்தார். கடைசி நிறுத்தத்தில் அந்த நபர் சோர்வாக இருந்தார். அந்த நிறுத்தத்தில் அவரும் எழுத்தாளரும் இறங்கினார்கள். ஒரு ஆர்வத்தில் நான் அவரிடம் பேசினேன். ஒவ்வொரு முறையும் உங்கள் இருக்கையை இன்னொருவருக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கொடுத்த பதில் சுவாரஸ்யமான பதில். நான் படிக்காதவன், என்னிடம் கொடுக்க ஒன்றும் இல்லை, அறிவும் இல்லை, பணமும் இல்லை. மற்றவனுக்காக நான் எளிதாக செய்யக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். எனவே இதை நான் தினமும் செய்கிறேன். நாள் முழுவதும் வேலை செய்தாலும் என்னால் இன்னும் சிறிது நேரம் நிற்க முடியும். நான் உங்களுக்கு இருக்கை கொடுத்த போது நீங்கள் நன்றி சொன்னீர்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்வது எனக்கு திருப்தி அளிக்கிறது. எனவே நான் அதை தினமும் செய்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் வீட்டுக்கு செல்கிறேன். அவர் பதில் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
அவரது சிந்தனையும் புரிதலும் அவரை பாமரன் என்று சொல்ல முடியுமா? முற்றிலும் அறியப்படாத மற்றும் தினசரி அடிப்படையில் ஏதாவது ஒன்றை கற்க வேண்டும் என்று முனைப்பில் இருந்த எனக்கு அவர் இந்த ஒரு பாடம் கற்பித்தார். அவர் முன் தலை குனிந்து சற்று என்னை நான் ஆராய ஆரம்பித்தேன். பணம் உள்ளவர்கள்தான் உதவும் வசதி உடையவர்கள் என்பது தவறு. மனதில் அன்புடையவர்கள்தான் உண்மையில் உதவும் வசதி உடையவர்கள் என்ற பாடத்தை நான் அங்கு கற்றுக்கொண்டேன். உங்களால் உலகிற்கு எதையேனும் இலவசமாக கொடுக்க முடியும் என்று நினைத்தால் அன்பை கொடுங்கள். ஏனெனில் உலகம் அதற்குத்தான் அதிகமாக ஏங்கி கிடக்கின்றது. உலகில் ஒவ்வொரு மனிதனும் அன்பும் சேவையுமாகிய 2 தெய்வீக பண்புகளை வளர்த்துக் கொண்டால் இவ்வுலகம் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த ஒரு சொர்க்க உலகமாக காணப்படும். ஒருவனுக்கு அன்பான வாழ்வு அமைந்து விட்டால் அது அவனுக்கு சொர்க்கம். அதுதான் மண்ணுலக சொர்க்கம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதற்கு? அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசுபடம் எண்ணத்துக்கு. அன்பின் சிறப்பை இப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மிகவும் தடுமாற வேண்டியிருக்கும். ஆனால் அது எளிய கேள்விதான். என்ன கேள்வி என்று தெரியுமா? அன்பு என்றால் என்ன? பதில் என்ன சொல்வீர்கள்? அது ஒரு உணர்வு, ஒரு ஈர்ப்பு, ஒரு தேவை, அதுதான் எல்லாம். இப்படி பல பதில்கள் சொல்வீர்கள். ஆனால் அவையெல்லாம் அன்பின் சரியான பொருளை தரக்கூடியதாக உள்ளனவா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியானால் சரியான பதில் தான் என்ன? அன்பை அதன் தன்மையை கொண்டு வரையறை செய்ய வேண்டும். அன்பு மனதில் இருந்தால் என்ன செய்யும்? அன்பு இல்லை என்றால் என்ன நடக்கும்? அன்பு கொண்ட ஒருவர் தனது அன்பிற்குரியவருக்கு தீங்கு நினைப்பாரா? தீங்கு செய்வாரா? தீமை செய்வாரா? இதற்கெல்லாம் இல்லை என்று பதில் கிடைத்தால் அதுதான் உண்மையான அன்பு. ஆதலால் அன்பு என்றால் என்ன? தீங்கு நினையா மனமே அன்பு. தீயது சொல்லா சொல்லே அன்பு. தீமை செய்யா செயலே அன்பு. உதவ நினைக்கும் மனம் அன்பு. ஆறுதல் தரும் வார்த்தை அன்பு. சேவை செய்யும் செயல் அன்பு. அதனால் அன்பின் வடிவே ஆண்டவன், அதற்கே தினமும் வேண்டவன். அன்பின் வடிவே ஆண்டவன், அதற்கே தினமும் வேண்டவன். அன்பின் பொருள் கண்டோம். அன்பு என்ன செய்யும் என்பதையும் கண்டோம். அன்பு இன்மை என்ன செய்யும் அறிவோமா? மனதில் தோன்றும் தீய எண்ணங்கள் எல்லாம் எதனால் வருகிறது? அன்பு இன்மையும் அன்பு குறைவும் தான் அதற்கெல்லாம் காரணமாக அமைகிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்னும் பாதங்கள் எல்லாம் அன்பின் குறைவால் ஏற்படும் தீமைகள் தானே. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 என்று ஒரு பழைய திரைப்பட பாடல். அதில் கடைசியாக வருகிறது, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் எல்லை மனம், ஆண்டவன் வாழும் எல்லை மனம். இது மனித வாழ்வை நல்வழிப்படுத்தக்கூடிய பாடல். ஒரு தந்தையும் 6 வயது மகனும் மலைச்சாரலில் நடந்து கொண்டிருந்தனர்.
மகனை ஒரு கல் தடுக்கியது. அந்த கல்லை பார்த்து ஒளிந்து போ என்று கோபத்தில் எட்டி உதைத்தான் அந்த சிறுவன். அப்போது ஒளிந்து போ என்று எங்கிருந்தோ பதில் குரல் வந்தது. ஏனென்றால் அவர்கள் நடந்து சென்றது மலைச்சாரல். அப்பா இருக்கும் தைரியத்தில், என்னை பார்த்து ஒளிந்து போ என்று யாரா சொன்னது? எதிரில் வந்தால் முகத்தை பேர்த்திடுவேன் என்று கத்தினான் அந்த சிறுவன். அதே மிரட்டலாக பதில் வந்தது. அதே சொல் திரும்ப வந்தது. பையன் இந்த முறை மிரண்டான். அப்பாவின் கையை பற்றி கொண்டான். அப்பா சொன்னார், என்னை கவனி, நான் சொல்வதை கேள். உன்னை மிகவும் விரும்புகிறேன் என்று அந்த அப்பா கத்தினார். அப்போது அந்த மலை திருப்பி எதிரொலித்தது. உன்னை மிகவும் விரும்புகிறேன் என்று அதே வார்த்தையில் திரும்பி வந்தன. அவர் அடுத்தடுத்து அன்பாக பேசிய வார்த்தைகள் அதே போல் திரும்பி வந்தன. மகனிடம் சொன்னார், இதை எதிரொலி என்பார்கள், ஆனால் உண்மையில் இதுதான் வாழ்க்கை. அன்பு, கோபமோ, துரோகமோ, நீ மற்றவர்களுக்கு என்ன வழங்குகிறாயோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். அன்பு, கோபமோ, துரோகமோ, நீ மற்றவர்களுக்கு எதை வழங்குகிறாயோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். உனக்கு என்ன வேண்டுமோ அதையே மற்றவர்களுக்கும் வழங்க கற்றுக்கொள் என்றார் அந்த தந்தை. பிறக்கும் போது எல்லா மனிதனும் நல்லவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். வளர வளர்த்தான் தீய குணங்கள் சேர்ந்து மனிதன் ஒவ்வொருவரும் மிருகம் பாதி தெய்வம் பாதி என்று மாறிவிடுகிறார்கள். ஆதலால் எல்லோரிலும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குணங்களும் இருக்கும். நாம் நல்ல குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நல்ல குணங்களை மேலும் மேலும் வளர்த்தெடுப்போம். நல்ல குணங்கள் வளர வளர தீய குணங்கள் குறைந்து வரும். தீய குணங்கள் குறைய குறைய நல்ல குணங்கள் அதிகமாகி வரும். நல்ல குணங்கள் அதிகமாக அதிகமாக நன்மைகள் பெருகி வரும். நன்மைகள் பெருக பெருக நானிலமே நன்மைகளால் சூழ்ந்து இன்பமயமான உலகமாகிவிடும். ஆதலால் நாம் நல்லதை மட்டும் பார்ப்போம், நல்லதை மட்டும் செய்வோம், நல்லதை மட்டும் வளர்ப்போம். இப்போதிருந்து சில செய்முறை பயிற்சிகளை செய்ய முனைப்போம். முதலில் பிறரிடம் கோபப்படுவதை, கடுஞ்சொற்கள் பேசுவதை குறைப்போம். படிப்படியாய் குறைத்து இயன்றால் நிறுத்தி விடுவோம். இயன்றவரை பிறருக்கு தீங்கு செய்யாமல் அன்பு காட்டுவோம். அன்பை விதைத்தால் அன்பே விளையும். எங்கும் விதைப்போம் அன்பை. இந்த மண்ணை நேசிப்போம். வாழ்க வளர்க்க என்று வாழ்த்துவதை என்று மனதில் மந்திரமாய் ஜெபிப்போம். நேசத்தால் உள்ளம் கனியும். நேசத்தால் முகம் மலரும். நேசத்தால் கண்கள் ஒளிரும். நேசத்தால் வெறுப்பு தொலையும். நேசத்தால் பகைமை மறையும். நேசத்தால் யுத்தம் அழியும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அன்பே எங்கள் உலக தத்துவம் என சங்கத்தமிழ் ஓங்கி ஒலிக்கிறது. அன்பு, நட்பு, சேவை செய்வது அன்பு வழியாகும். கோபம், பகைமை, வன்மை கொள்வது வம்பு வழியாகும். அன்பு வழியில் ஆனந்தம், அமைதி எங்கும் தோன்றும் சொர்க்கமாகும். வம்பு வழியில் யுத்தமும் அழிவும் எங்கும் தோன்றும் நரகமாகும். மானுட வாழ்வே மாபெரும் பாக்கியம். மண்ணுலக ஒன்றே நாம் காணும் சொர்க்கம். மனிதன் நினைத்தால் மாற்றம் காணலாம். எல்லா மனிதரும் ஏற்றம் காணலாம். மனதில் அன்பு நிறைந்தால், நேசம் வளர்ந்தால் தீமைகள் எல்லாம் மறைந்துவிடும். அன்பு மனதில் நிறைந்திருந்தால் அமைதி ஏற்படும். மனதில் அமைதி குடியேறினால் மன அழுத்தம் இல்லை, மன உளைச்சல் இல்லை, உடல் பாதிப்பும் இல்லை. ஆதலால் எப்போதும் மனதில் அன்பு நிறைந்திருக்க செய்ய வேண்டும். எப்போதும் மனதில் அன்பு நிறைந்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை நாம் அறிய வேண்டும். அதனை நாம் கற்க வேண்டும். அதுதான் நாம் மகிழ்வுடன் வாழ்வதற்கான உபாயம். நமது சமுதாயம் அமைதியுடன் வாழ்வதற்கான வழிமுறை. நமது பூமி மண்ணுலகில் சொர்க்கமாவதற்கான மந்திரம். நமது உலகம் நீடித்து வாழ்வதற்கான உபாயம். அத்தகைய சமுதாயம் ஏற்பட அன்பையும் அறத்தையும் அடிப்படையாக கொண்ட நல் ஒழுக்க சமுதாயம் உருவாக வேண்டும். அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பில் சிறந்த தவம் இல்லை. அன்பில் சிறந்த தவம் இல்லை. அன்பே தெய்வம். வாழ்க வளமுடன். வாழிய வையகம்.
அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஏறத்தாழ 1 மணி நேரமாக அன்பின் பயனையும், அன்பு இல்லாததனால் இந்த சமூகத்தில் வரும் கேடுகளையும், அன்பின் இன்றியமையாமையையும் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டி சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பார் வள்ளுவர். அந்த அன்பினை பற்றி இவ்வளவு சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தினையும் நன்றியினையும் உரித்தாக்கிக் கொண்டு தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க நீதியரசர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக 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 மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிக அருமையான உரையை கேட்டதில் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தோம். அதிலும் ஒரு குறை எனக்கு இருந்தது. ஐயா அவர்களின் அந்த குறும்படம் ஏன் வெளியிடப்படவில்லை என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களது உரை என்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்திலேயே அன்புதான் அழகு என்பதற்கான ஒரு சிறுகதை, அடுத்து புத்தருடைய வாழ்வில் நடந்த ஒரு கதை, அப்புறம் இட்லி வியாபாரி அந்த பெண் அவருடைய செல்பேசியை எடுத்து கொடுத்தது, அடுத்து தொலைந்த 100 ரூபாய் நோட்டு, அதற்கடுத்து பலூன் மூலமாக மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை விவரித்தது, திரும்ப மகிழ்ச்சி என்றால் என்ன என்று கேட்டது, அடுத்து பேருந்து பயணத்திலே இருக்கையை பகிர்ந்து அளித்தது, எதிரொலி என்பதன் மூலம் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்தடையும் என்ற கருத்தை விளக்கிய ஒரு சிறுகதை. இப்படி மிக அருமையாக ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். மனிதர்களிலே 3 வகை என்று சொன்னார்கள். ஒரு வகை நல்ல மனிதர்கள், நல்லதையே செய்பவர்கள். 2வது மற்றவருக்கு தீங்கு செய்பவர்கள். 3வது நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை என்ற வகைப்படுத்தி சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த 3வது ரகத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதையும் ஐயா அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஒரு பன்முக திறமை ஆற்றல் உள்ள ஐயாவுடைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. அவருடைய பன்முக ஆற்றல் என்பது அவர் அருமையான கதை சொல்லி, நல்ல கதை சொல்லியாக இருக்கிறார். அடுத்து கவிஞராகவும் இருக்கிறார். அதோடு சிறந்த பாடகராகவும் இருக்கிறார். அந்த கருத்தை சொல்லும்போது இனிய முறையிலே அழகான நடையிலே உரையாளராகவும் இருக்கிறார். இப்படி கதை சொல்லி, கவிஞர், பாடகர், உரையாளர் என்ற பன்முக திறமை உள்ள ஐயா விடியல் குகன் என்ற மு. கருணாநிதி அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். நமது நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, ஐயா அவர்கள் புதிய வரவு. இந்த பேரவைக்கு ஒரு நிறைவை தருகிறது. எனவே ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க முருகேச பாண்டியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இது குகனையாவுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. இவர் கொரோனா காலத்துல காந்தியம் கூட்டமைப்பு அந்த ஒரு அமைப்பின் மூலம் எக்கச்சக்கம் ஜூம் மீட்டிங் எல்லாம் நடத்தினாங்க. அதுல இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணாரு. ரொம்ப சிறப்பா எக்கச்சக்கம் எடுத்துட்டு போனாரு. அப்ப போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு 13ஆம் தேதி இவரை நாமக்கல்ல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்க என்னை பார்க்க வர சொல்லுங்க. நானு அவர் வந்தாரு, பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அவருடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க நன்னன்குடி ஔவையம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவையோருக்கு வணக்கம். நமக்கு காது வலிச்சாலும் கால் வலிச்சாலும் எலும்புல வலிச்சாலும் வயிற்றுல வலிச்சாலும் எனக்கு வலிக்கிறது என்றுதான் சொல்லுவோம். அதே போல உலகில் எந்த மூலையில் யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் அது நமக்கு நேர்ந்ததாக எண்ணுகிற அந்த உள்ளம் வேண்டும். இப்படி சொன்னவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட மானுட பற்றாளர் அவர். பொது உலக மக்கள் யாவரின் பொது நலமே தன்னுடைய சுய நலமாக கொண்டிருந்த பெருமகன் ஐயா அவர்கள். அவருடைய பெயரையும் அந்த பெரிய பட்டியலிலே இணைத்திருக்கலாம் என்பது என்னுடைய அவா. மிக அருமையான உரை. உயிர் வாழ்வின் அடிப்படை அன்பு என்பதை சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சுவைத்து அதை உள்வாங்குகிற வண்ணம் மிக அருமையான பல கதைகளை சொல்லி அருமையாக சொன்னார்கள். கருணையும் நீதியும் பெயரில் இருக்கிறது, விடியலை தருகிற நீதியும் ஐயாவிடம் இருக்கிறது. மிகச் சிறப்பான உரை வழங்கி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க கவிஞர் சேந்தை ராஸ் தெளியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ, வணக்கங்கம்மா. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்களுக்கு ஐயா ஒளித்தடை நீக்கிட்டு பேசு. இந்த மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழை இந்த அளவுக்கு இணைத்த மூலியமா கொண்டாடுற உங்களெல்லாம் உண்மையிலுமே என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு தெரியல. உங்க தமிழ் வாழ்க, உங்க தமிழ் துண்டு வாழ்க. அடுத்து உலகம் முழுவதும் அன்பை விதைத்த விடியல் குகன் அல்ல, அன்பு குகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்கிறோம். அதாவது அவர் நாமக்கல்லில் நடத்திய ஒரு புத்தகத்து வெளியீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்து 100 கவிஞர்களை ஒரு சேர அழைத்து அனைவருக்கும் அழகான நினைவு பரிசு வழங்கி அனைவரையும் கவிதையும் வாங்கி ஒரு புத்தகமா வெளியிட்ட உத்தமர் அவர். உண்மையே தமிழ் சேவை நிறக்க செய்கிற அவருடைய விடியல் குகன் அவர்களை முதற்கண் நன்றியுடன் பாராட்டுவோம். இந்த தமிழுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பாதம் தொட்டு வழங்க வேண்டிய தலைமுறை நமது தலைமுறை. உண்மையிலுமே இன்று வரை தமிழை கொண்டாடுகிற நம்மெல்லாம் இருக்கும் வரை தமிழ் என்றும் நிலைக்கும். அன்பு 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 என்று அன்பை விதைத்த இந்த 1 மணி நேரம் நிகழ்வும் உண்மையை மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த உங்களை உண்மையிலுமே உணர்வுபூர்வமாக நன்றி சொல்லி ஐயாவுக்கும் வாழ்த்து சொல்லி, ஐயா விடியல் குகன் அவர்களே, மீண்டும் 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 உங்கள் தமிழ் தொண்டு இந்த இணையத்து மூலியமும் மற்றவர்கள் மூலியமாகவும் வளர வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கம்மா. நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் என் பொருளாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் முன்பொருள் காண்பது அறிவு. அந்த வகையில இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்து ஒரு சிறந்த பெயரை தன் பின்னால் வைத்துக் கொண்டு மனிதம் காப்போம் என்ற ஒரு அமைப்பையும் தொடங்கி இந்த அரங்கத்தில் 2 மிகப்பெரிய ஆளுமைகளை நான் பார்க்கிறேன். 3ஆவதாக ஒருவர் வருவார், வந்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் நீதிபதியாக தன்னுடைய பேச்சை தொடங்கிய நீங்கள் உங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்திருப்பீர்கள், எப்படியெல்லாம் தீர்ப்பை வழங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே நான் இப்படிதான் தட்டிக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு உணர்வு பூர்வமான ஒரு மிகப்பெரிய உரையாக இருந்தது என்பதை சொல்லி, அன்பு எதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. நான் இந்த சொல்ல வந்த குரலுக்கு உண்டான விளக்கத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். அறிவு என்பது பிறர் மனதில் பதியும்படியாக எளிமையாக சொல்லுதல்,
பிறர் பேசுவதில் அரிய பொருளை காண்பதும் ஆகும். இது மேல உட்காந்து அவங்க பாக்குறாங்க, இவன் உண்மைதான் சொல்றானா பொய் தான் சொல்றானா, இந்த வழக்குல எது உண்மை எது பொய், பொய் மாதிரியே வந்து இவன் உண்மை மாதிரியே பேசுறானே, அது நமக்கெல்லாம் தெரியாது, அவங்கதான் கண்டுபிடிச்சுவாங்க. அந்த வகையில நாம என்ன நினைக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் எளிமையா சொல்லிட்டு நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் உடனே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த நீதிபதிக்கெல்லாம் உண்டு. அந்த வகையிலே ஐயா அவர்களை நான் வணங்குவதிலும் பாராட்டுவதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில ஒருவர் அன்பானராக இருந்தால் அவரால் இரக்கத்தை மறைக்க முடியாமல் கண்களில் கண்ணீர் வடியும், தனக்கு என்று மறைக்காமல் தன் வீரையும் அடித்தவர்களுக்கு தரவுள்ளவர்களாகவும், அடுத்தவருடன் ஒத்தாசையுடன் ஆர்வமுடனும் இருப்பார்கள், இன்பமுடனும் அறம் காக்கும், பண்புடனும் உண்மையான உயிர் வாழ்தல் என சிறப்புக்காக ஏறக்குறைய 10 கதைகளை எல்லாம் நமக்கெல்லாம் அடுக்கடுக்காக அளிக்கிறார். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மறக்க முடியாத கதைகளாக இருந்தது என்று சொல்லி இல்வாழ்வர்களுக்கு அமைய வேண்டிய இன்றியமையாத குணம் அன்பு, அகற்றிய உணரப்படும் மென்மையான உணர்வு அன்பாகும். இதற்கு புறவடிவம் இல்லை. மனமான ஆண் பெண் தங்களின் ஒருவருக்கு ஒருவர் உள்ளதாக உணர்வது அன்பின் தொடக்க நிலையாக அமையும். காமத்தில் தோன்றி தன்னலம் சார்ந்த அன்பு பின்னர் அதனை கடந்து பிள்ளைகள், உறவினர், நண்பனர் என்று தன்னலம் மறந்து விரிகிறது. அன்பு முதிர்ந்து ஆர்வம் என்ற அடுத்த நிலைக்கு உயர்கிறது. ஆர்வம் இன்னும் உயர்ந்த நிலையான நட்பை தருகிறது. அன்புடைமைதான் மனிதனை மனிதனாக்குகிறது என்கிற இந்த ஒரு அதிகாரத்தின் குரலிலே ஒரு குரலை எடுத்துக்கொண்டு ஐயா அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அன்புதான், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை இறுகிய நிலத்தில் பட்ட மரம் துணித்தல் போன்றது, அன்புள்ள உடலே உயிருடையது, அன்பில்லாதவன் வெறும் தோல் போர்த்திய உடம்பு கொண்டான், உயிரற்ற பிணம் போன்றவன் என அன்பு இல்லாவிட்டால் உண்டாகும் குற்றங்களாக பேசப்படும் என்கிற விஷயத்தை 2054 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பாட்டன் சொன்னதை என்று இலக்கமாக கூப்பிட்டு ஒரு பலூன் கதையை சொல்லி, ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பலூன் கதை எனக்கு. ஏன் நீங்க போய் தேடி தேடி பாக்குறீங்களே, காத்து உடைஞ்சிடும், நிறைய பலூன் உடைஞ்சு போயிருக்கான். அது பாட்டேன், நிறைய பேருக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறமை வரும் என்று சொன்னால் மற்றவர்களும் அன்பு காட்டுங்கள், அன்புடன் சிரித்து பேசுங்கள், அன்பாக வாழுங்கள், மற்ற உயிர்களிடத்தில் அன்பை செலுத்துங்கள் என்பதை, மற்ற உயிர்களும் தண்ணீர் போல் நினையுங்கள் என்பதை சொல்லி நமக்கெல்லாம் உணர்த்தியிருக்கிற மேனாள் நீதிபதி ஐயா அவர்கள், ஒரு சிறப்பான கருணாநிதி என்கிற பெயரை வைத்திருக்கிற ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்வை, நிறைவான வாழ்வை வாழ்ந்து மனித உலகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க பாருங்க. ஒரு 100 கவிஞர்களை எல்லாம் கொண்டு வந்து அதே மாதிரி மனிதன் காக்கும் என்ற ஒரு புலனத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் என்னையும் சேர்த்திருக்கிறார்கள். நான் அதை 2 நாட்களாக நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய விடயங்களை எல்லாம் அதில் கொண்டு உலக மக்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஐயாவை நம்முடைய தொடர் வருகையில் ஐயா நம்முடன் சேர்ந்து பயணிக்கிறோம், நீங்கள் உங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லி நல்லதொரு உரையை கேட்ட மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாட்டு. வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். விடியல் குகன் ஒரு கருணை நிதியாகவே நாங்கள் 1290 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அத்தனை நாளும் ஒருவரை பேச வைத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள்
எப்படியெல்லாம் பக்குவப்பட்டிருப்போம் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆனால் இன்றைய உரையை கேட்ட ஒருவன் அவன் தன்னை அதுவரை இருந்த குணங்களை எல்லாம் உதிர்த்து எறிந்து விட்டு ஒரு முதிர்ந்த ஞான மனிதனாக தன் ஊனங்களை எல்லாம் தூக்கி எறிந்திருக்க வேண்டும், எறிந்திருப்பான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த அளவுக்கு தெளிவாக, நளினமாக, இனிமையாக, எந்த இடத்திலும் பதட்டமே இல்லாமல் கொடுத்தலும் இன்சலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சொல்லப்படும். என்னடா நடந்து காத்துற உதச்சிருவிய நீ, உன்னை கொண்டு போட்டுற இப்ப என்று இவன் சொன்ன வார்த்தையை தான் உலகம் எதிரொலிக்கிறது. எனவே நீ அன்பான வார்த்தையை சொல் என்று தந்தை சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை இன்றைக்கு எந்த தந்தையாவது சொல்கிறானா என்கிற வார்த்தையை கூட நான் ஒரு குகனின் பேச்சை கேட்டவனாக இருந்தால் சொல்லக்கூடாது. எந்த தந்தையாவது சொல்கிறாரா? எந்த அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு அவர் பேச்சை தொடங்கினார் என்று பார்த்தால் மிகவும் அழுத்தம் திருத்தமாக நம்மை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன அதிகாரம்? 8. எங்கே? அதை தொற்று எழுதி விடுங்க. எங்கே தொடங்கினீர்களோ அங்கே வந்து முடிந்துதான் ஆக போகிறது வாழ்க்கை. நான் சாகப் போகிறேன், சத்தியம் செய்து சொல்கிறேன். வாழ்கிற ஒவ்வொருவனும் சாக போகிறேன் என்பது தெரிந்துதான் வாழ்கிறான். அவனுக்கு முன்கரையும் தெரியாது, முடிவுரையும் தெரியாது. ஆனால் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இன்னொருவரை வதை செய்வது, வசை பாடுவது என்கிற மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்சொல் இனிதென்றல் தான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. திருக்குறளில் ஏதோ 8வது அதிகாரம் வரிசையிலே வந்திருக்கிறது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். முதல் குறளில் எப்படி 247வது எழுத்தை வைக்க முடிந்ததோ, 2வது குறளில் மார்வழி வல்லினம் கசரதவர, 4வது குறளில் மூக்குறளில் வெள்ளினம் ஞங்கனமன, 4வது குறளில மிகச் சிறப்பாக மிடரொளி இடையினம் எழவழல என்று வைக்க முடிந்த வகையிலேதான் 8வது அதிகாரமாக திருக்குறளை வைத்தார். அது அன்பு உடைமை, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்னும் உரியர் பிறர்க்கு என்பதை எங்கள் குழுவிலே தமிழ்நாடு கலந்துரையாடல் குழுமம் இந்த மக்களை எந்த திசை நோக்கி நாங்கள் நகர்த்த விரும்பினோமோ அந்த நிலைக்கு நாங்கள் இத்தனை நாளும் செய்த முயற்சிகளை எல்லாம் விட 1 மடங்கு அல்ல 10 மடங்கு உயர்த்தி மனித பண்பை தூக்கி நிறுத்தீர்கள். செவிக்கு உணவு இல்லாத போது என்று நீங்கள் இங்கே வருபவர்கள் இல்லை எல்லோருமே. ஆனால் அந்த செவிக்கு தந்த உணவை உணர்வுக்கு காட்டிய உங்கள் வார்த்தைகள் பயன் தந்தது, பயன் தந்து கொண்டே இருக்க போகிறது என்று அன்போடு தெரிவித்து, தொடர்ந்து எங்கள் பக்கமும் உங்கள் பார்வையை கொஞ்சம் திருப்புங்கள் நேரம் கிடைக்கிற போது. வந்தால் ஒரு சில வார்த்தைகள் போதும் அந்த செவியில் சுவையுணரா வாய் உணர்வின் பேசினார்களே ஒரு திருக்குறள், அவர்கள்தான் நன்னங்குடி அவ்வை வேண்மாள். அந்த பூர்வீகத்தை, அந்த பாரம்பரியத்தை, அந்த தமிழன் அந்த உணர்வை கதைக்காமல் விதைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவே நீங்களும் உங்களை பற்றி சொன்னாரே எங்கள் ஐயா நீதிபதி, அதுபோல நேரம் கிடைக்கிற போதெல்லாம் எங்கள் செவிக்கு சிறிது நல்லுணர்வு தாருங்கள். சிரித்து மகிழ அல்ல, சிந்தித்து செயல்பட. நன்றி, வணங்குகிறேன். அவையில் இருக்கிற அத்தனை பேரையும் வணங்குகிறேன். அதுபோல
ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க கவிஞர் சே. திராவிடமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சொந்த வேலையா இருந்ததுனால ஐயா விடியல் குகன் அவர்களுடைய பேச்சை கேட்க முடியல. இருந்தாலும் யூடியூப்ல கேட்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஐயா வளர்தமிழ் டிவி அவரு திருவள்ளுவனார் அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது என்பதை உணர முடிந்தது. நம்முடைய நீதிபதி ஐயா விடியல் குகன் அவர்களுடைய பேச்சு கடைசி நேரத்துல வந்தேன். அந்த கடைசி 2 வாரத்தையில வந்தேன். அதுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், பூராமே முத்துக்களாக அவர் உதிர்த்து சென்றிருக்கிறார் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அன்பின் வழியது உயர்நிலை அப்படிங்கிற எவ்வளவு ஒரு அருமையான டாபிக், அது எவ்வளவு ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை எடுத்து நாளெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அன்பு உள்ளங்களாக சேர்ந்து இந்த இணையத்தில நம்ம குவிந்து நல்ல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம், கேட்டிருக்கிறோம். அதனால இந்த நிகழ்வு இன்னும் தொடர வேண்டும், இன்னும் சிறக்க வேண்டும். அடிக்கடி நீதிபதி ஐயா அவர்களுடைய இந்த நெறியாள்கை தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அவருக்கு ஆயுள் மிக நீண்டு இருக்க வேண்டும் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன 4 வரியில ஒரு அன்பு பற்றி ஒரு கவிதை மட்டும் சொல்றேன். அன்பு வெறுமையானதோ வறுமையானதோ அல்ல, அது ஏதேனும் ஓர் இனிமையால் இதயம் நனைத்து ஒரு வாடாத ரோஜாவாக தன்னை மலர்த்தி மகிழ்ச்சியை சுரந்து கொண்டே இருக்கும் இந்த உலகின் ஆகச் சிறந்த அற்புதம் அன்பு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க நல்லிசை நாயகர் பாடகர் ராசகவி வேல்முருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா சம்பத்து வந்திருந்தாருமோ? அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையில் உள்ளோர் அனைவருக்கும் அது வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை என்கிற கருத்தை ஐயா அவர்கள் எப்படி உணர்த்தி இருப்பார்கள் என்பதை நான் பன்னிசையில் பாடுவதற்காக முன்னிசையாய் புனைந்திருந்தேன். கால நேரம் அனுமதிக்காததால் அந்த பன்னிசை நேரத்தில் அந்த பாடலை பாட முடியவில்லை. அதை இப்பொழுது பன்னிசையாக வழங்கினால் நலம் பயக்கும் என்கிற ஒரு விளைவோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, அன்பின் வழியது உயர்நிலை, அன்பின் வழியது உயர்நிலை, அது வழியது உயிர்நிலை, அது அனைத்து நிலைக்கும் தாய்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை, அது அனைத்து நிலைக்கும் தாய்நிலை. வாழும் வாழ்க்கையின் புரிதலை, வாழும் வாழ்க்கையின் புரிதலை வகுத்து சொன்னவன், வகுத்து சொன்ன வள்ளுவன் இறைநிலை. அன்பின் வழியது உயர்நிலை, அது அனைத்து நிலைக்கும் உயிர்நிலை. வாழும் வாழ்க்கையின் புரிதலை வகுத்து சொன்ன வள்ளுவன் இறைநிலை. உன்னில் என்னை ஊக்குவிக்கும், அது உண்மை அன்பால் ஆக்கி வைக்கும். உன்னில் என்னை ஊக்குவிக்கும், அது உண்மை அன்பால் ஆக்குவிக்கும். கண்ணும் கண்ணும் நோக்க வைக்கும், கண்ணும் கண்ணும் நோக்க வைக்கும். கருணையின் வடிவம் அதுவாக்கும். அன்பின் வழியது உயர்நிலை, அது அன்றும் இன்றும் உயர்நிலை.
மண்ணில் மனிதம் நோக்கிடும், மண்ணில் மனிதம் நோக்கிடும், மனிதனை புனிதனாய் ஆக்கிடும். மண்ணில் மனிதம் நோக்கிடும், மனிதனை புனிதனாய் ஆக்கிடும். என்பும் பிறர்க்காய் ஈந்திடும், என்பும் பிறர்க்காய் ஈந்திடும். எல்லா உயிரிலும் பாய்ந்திடும் அன்பு, எல்லா உயிரிலும் பாய்ந்திடும். அன்பின் வழியது உயர்நிலை, அன்றும் இன்றும் என்றும் உயிர்நிலை. தேவைகள் சேவைகளாக்கிடும், நம் தேவைகள் சேவைகளாக்கிடும். நாம் தேடிடும் யாவையும் கூட்டிடும், வாழ்வை வரலாறாக்கிடும். வாழும் வாழ்வை வரலாறாக்கிடும், வாழும் வாழ்வின் பொருளதை ஊக்கிடும். அன்பின் வழியது உயர்நிலை, அன்றும் இன்றும் என்றும் உயிர்நிலை. கண்ணில் பிறக்கணும் அந்நிலை, நம்மை கடவுளாக்கிடும் அந்நிலை. கண்ணில் பிறக்கணும் அந்நிலை, நம்மை கடவுளாக்கிடும் அந்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை. இந்த கருத்துக்களை ஒட்டி ஐயா பேசியிருப்பார்கள் என்கிற ஒரு விளைவோடு வாழ்த்துறையாகவும் பன்னிசையாகவும் இப்பாடலை வழங்குவதில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையை நல்லிசை மூலம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க மன்னர் மன்னன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வாழ்த்துறை அவங்க அடுத்த சான்று தளத்துக்காக வந்திருக்காங்க. சரிங்க, இருக்க மாட்டாங்க. நீங்க காணல் உரைக்கு கூப்பிட்டுட்டுங்களாங்க ஐயா? ஆமா, காணல் உரைக்கு போயிடுங்க. சரிங்க ஐயா, சரி, அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. வாழ்த்துறை கருத்துரை வழங்கி சிறப்பித்த சான்றோர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி தொடர்ந்து காணல் உரை இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய தங்களின் அனுபவத்தினையும் மேலும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும் இன்னும் இந்த பேரவை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்யுமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலந்துரையாடுவோர் பேரவையில் நான் முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். இவ்வளவு சான்றோர்கள் இங்கு பங்கு பெறுகின்ற அவைக்கு நான் இவ்வளவு நாள் வராமல் இருந்தது ஏதோ பெரிய தவறை போன்று உணர்கின்றேன். ஏதோ பேச சொன்னதால் பேசினாலும் கூட இந்த அளவிற்கு அனைவரும் அதை உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஒரு விமர்சனம் அல்லது அதை பற்றிய கருத்து என்பதை மிகவும் பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய இந்த அவையை பார்க்கின்ற போது எனக்கு எப்படி பாராட்டுவது, என்ன சொல்வது என்றே புரியாமல் நீக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது நமது நீதிபதி அவர்கள் நடராஜன் ஐயா முதலில் தன்னுடைய கருத்தை துவங்கினார். அவர் நீதிபதியாகவே இன்னும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நீதிபதிகளை நாங்கள் எப்போதும் வழக்கறிஞர்கள் வாதிடும் போது குறிப்புகள் எடுத்துக் கொண்டிருப்போம். அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ், கருத்துக்கள் 1, 2, 3 போட்டு இல்லைனாலே எங்களுக்கு தூக்கம் வந்துடும் இல்லையா? அது தூக்கத்தை தவிர்ப்பதற்காகவும் அதை செய்வது உண்டு. ஆக அந்த போன்று குறிப்புகள் எடுத்திருக்கிறார். நான் எத்தனை கதைகள் சொன்னேன், என்னென்ன சொன்னேன் என்பதை கூட ஒன்று விடாமல் வரிசையாக சொல்லி வந்தார் என்பது அவர் இன்னும் அவருடைய தொழிலை மறக்கவில்லை என்பதை தெளிவாக தெரியப்படுத்தியது. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொருவரும்
எனது நண்பர் முருகேச பாண்டியன், சேந்தை செழியன், திராவிடமணி போன்றோர் எல்லாம் என்னை போன்று அவர்களும் புதிதாகத்தான் வந்தார்களா அல்லது முன்னாடியே வந்து கொண்டிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள். ஆக எனக்கு தெரிந்தவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. அவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்னுடைய உரையை பற்றி வாழ்த்தி கூறியது, பாராட்டி பேசியதெல்லாம் உண்மையில் வார்த்தைகளால் பதில் சொல்ல முடியாத, நன்றி சொல்ல முடியாதவைகளால். அதே போன்று நன்னன்குடி அவை அம்மா அவர்கள் பேசும்போது பெரியார் சொன்ன ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஒரு உடலில் ஓரிடத்தில் வலி வந்தாலும் உடல் முழுவதும் அழுவது போல, அல்லது உடலில் எங்கு வலி வந்தாலும் கண் அழுவது போல, உடல் முழுவதும் வலிப்பது போல, நாம் இந்த உலகில் எங்கு எது நடந்தாலும், எந்த தீமை செயல் நடந்தாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டும், அதற்காக நாம் அதை சரி செய்வதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று துடிக்க வேண்டும் என்ற கருத்தை பெரியார் சொன்னதாக இங்கு எடுத்து கூறினார். ஆக அதில் அவருடைய மனித நேயம் தெரிகிறது. அந்த மனித நேயம் தான் எல்லோருக்கும் வேண்டும், வர வேண்டும் என்றுதான் நாம் பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக அவருடைய கருத்து அதுபோன்று என்னுடைய உரை இருந்ததாக சொன்ன அவருடைய கருத்துக்கு நன்றி சொல்வதற்கு போதுமான வார்த்தைகள் என்னிடம் இல்லை. அதே போன்று திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் மிக அழகான தமிழிலே அருமையாக பாராட்டி பேசினார். அவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை இன்று அளித்ததே அவர்தான். ஆக அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. திரு தங்க வேலனார் அவர்கள் அவர் உணர்ச்சி பிளம்பாகவே மாறிவிட்டார். அவர் எப்போதும் வழக்கமாக இப்படித்தான் பேசுவாரா என்னவோ எனக்கு தெரியாது. அவர் மிகுந்த உணர்ச்சி பிளம்பாக, உணர்ச்சி பூர்வமாக அவருடைய உரை இருந்தது. அவருக்கு நன்றியை தெரிவிப்பதற்கு என்னுடைய உணர்ச்சி போதுமானதாக இல்லை சொல்ல போனால். ஆக அவ்வளவு தூரம் அவருடைய உரை இருந்தது. அதே போல ராஜகவி அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை கொண்டே ஒரு கவிதையை, ஒரு பாடலை இயற்றி அதை இங்கு பாடியும் காட்டினார். அவருடைய திறமையும் வெளிப்பட்டது, அவருடைய அன்பு மனமும் வெளிப்பட்டது. ஆக அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக சரண்யா யாரு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணியா நடராஜன் அவர்கள் அருமையாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்றார். மற்றும் இங்கு என்னுடைய நண்பர் சிவராஜ் அவர்களும் வந்ததாக தெரிகிறது. அனந்தராமன் எதுவும் பேசவில்லை. ஒரு பாட்டாவது பாடு இது நன்றியோடு பாராட்டு வகையில் ஒரு பாட்டு பாடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அது போல இன்னும் பலரும் இங்கு இருக்கிறார்கள். தீபா அவர்கள் இருக்கிறார்கள், நிர்மலா அவர்கள் இருக்கிறார்கள், ராமசாமி அவர்கள் இருக்கிறார்கள், காசிநாதன் அவர்கள் இருக்கிறார், ஸ்டீவா காசிநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே இன்று இந்த நிகழ்வை பார்க்க வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதில் உரையாற்றிய சான்றோர்கள் எல்லாம், சான்றோர் நான் சொல்ல வேண்டும், சான்றோர்கள் எல்லாம் ஒரு நீங்கள் பாராட்டிய அளவிற்கு நான் தகுதி உடையவனா என்று நினைக்க தோன்றுகிறது. அதாவது இன்பத்தை பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று ஒரு பாடல் உள்ளது. இன்று நான் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு இவ்வளவு நேரம் வார்த்தைகளால் பேசியிருந்தாலும் கூட அந்த வார்த்தை போதுமானதாக எனக்கு தோன்றவில்லை என்பதால் மௌனத்தாலே நன்றி சொல்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, 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 வணக்கம்.